ஹாய் பசங்களா, நம்ம இன்றைக்கி வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் செஷனில் வந்து ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் எல்லாத்தையும் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி பார்த்துட்டு நம்ம திருப்பி கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ எனர்ஜி கேன் நெய்தர் பி ஓகே இப்போ என்ன கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு த அதர். என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து லைக் எனர்ஜி வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்மளால் எங்கேருந்து வந்து க்ரியேட் பண்ண முடியாது. பட் அந்த எனர்ஜி வந்து நம்ம ஒன் ஃபார்ம்லேருந்து அதர் ஃபார்முக்கு மாற்றலாம். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் வந்து நம்ம எரிக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து அது வெஹிக்கிள் வந்து நமக்கு ஓடுது. ஸோ இப்போ வந்து நம்ம பெட்ரோல் வந்து ஒரு காம்பனண்ட்டு அது எரியுது வித் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு ஸ்கூட்டர்லலாம் நம்ம வந்து இப்போ ஓட்டும் போது அது வந்து இது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி எல்லாமே எரிஞ்சு ஸோ அது வந்து நமக்கு வந்து அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவுது. ஸோ இப்போ வந்து ஹீட் எனர்ஜி வந்து நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து விண்வெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ விண்வெல்லாம் வந்து நமக்கு சுற்றுறதுனால அது வந்து லைக் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ லைக் தெர் ஆர் மோர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது இந்த உலகத்தில். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து தான் ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு தான் சொல்லிட்டு மாறுது தவிர்த்து அது டேரெக்டாக வந்து ஒன்றும் க்ரியேட் ஆகுறதில்ல. ஸோ நீங்கள் இப்போ சொல்லலாம், ஸோ இப்போ வந்து பால் வந்து போடுறோம், நம்ம வந்து லைக் இது கீழே உருண்டு போனதுக்கப்புறம் அது நின்றுதில்ல, அப்புறம் அது வந்து எனர்ஜி வந்து எப்படி உருண்டுக்கிட்டே தானே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் ஃப்ரிக்ஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனல் எனர்ஜினால் வந்து அந்த வெலாசிட்டி வந்து ஃப்ரிக்ஷனால் வந்து அது ஹீட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது அப்படியே காற்றோட இது கரைஞ்சி போயிடுது. ஸோ நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க ஏன் வந்து இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இப்போது லைக் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஏதாவது ஒன்று இது லேண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஏன் வந்து இப்போ நெருப்பு பிடிக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப லைக் ஹை வெலாசிட்டியில் வரும்போது நெருப்பு பிடிக்குது. இப்போ ஃப்ளைட்லாம் கிராஷ் ஆச்சுன்னா நெருப்பு பிடிச்சிக்கிட்டே கிராஷ் ஆகும். அதே இப்போ வந்து நம்ம லைட்டாக பால் போட்டால் அது வந்து சாதாரணமாக நின்றுது. ஏன்னா அது வந்து லைக் மாஸ் அண்ட் அது அவ்வளோ இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ ஆக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் அவ்வளோ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அது இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ காஃபியை நீங்கள் வச்சிங்கன்னா கூட அது வந்து லைக் அதுவாக வந்து லைக் இது போகிற காற்றோட காற்று அது கலந்து போகிறதுனால அது வந்து அந்த ஃபார்மில் எனர்ஜி வந்து ஹீட்லேருந்து அப்படியே காற்றோட காற்றாக மிக்ஸ் ஆகிடுது. அதனால் அதுதான் வந்து ரீசன். ஸோ எனர்ஜி வந்து எய்தர் கேன் பி மேட் ஆர் டிஸ்ட்ராய்ட், இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு த அனதர். அதுதான் சொல்லிட்டு அதுதான் லா. ஸோ இது வந்து லைக் நிறைய இடத்துல யூஸ் ஆகும், அதனால தான் இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து லைக் ஒர்க் டோட்டல்னா இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல்னு நமக்கு தெரியும். இது என்னது ஒர்க் எனர்ஜி தியரம். அந்த தியரத்துலேருந்து நமக்கு இது தெரியும். சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன பார்த்தோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இது நெகட்டிவ் ஆஃப் இது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுதான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். யா, ஸோ இப்போ வந்து லைக் இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இது ஒர்க் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். லைக் இப்போ வந்து லைக் இது வந்து ஒரு பாடி இருக்குன்னா இங்கே ரெண்டு பாடிக்குமே ப்ளஸ் சார்ஜ் இல்லை மைனஸ் சார்ஜ், இல்லை மைனஸ் சார்ஜ் இல்லை ப்ளஸ் சார்ஜ், இல்லை ரெண்டுமே ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் லைக் அப்பர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜினா லைக் அது கிராவிடேஷன் எனர்ஜி மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து இழுக்கும். அது வந்து கிராவிட்டி வந்து மாஸ்னால் இருக்கும், இது வந்து சார்ஜ்னால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து WE ப்ளஸ் W கன்சர்வேஷன் ப்ளஸ் W நான் கன்சர்வேஷன் ஃபோர்ஸு தான் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஒர்க் நடந்தது, திரும்பி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஒர்க் நடந்தது, தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஒர்க் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடும். இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இப்போ லைக் ஒர்க் வந்து கன்சர்வேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதை வந்து நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து லைக் இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு என்ன வரும்? ஒர்க் டன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஒர்க்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஒர்க்கு, தென் இது நான் கன்சர்வேட்டிவ் ஒர்க்கு,
the kinetic energy final minus kinetic energy initial then be plus இது potential energy final minus potential energy initial. ஸோ இப்போ வந்து லைக் இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் வந்து நம்ம க்ளப் பண்ணி எழுதுகிறோம். திரும்பி மைனஸ் நம்ம மைனஸ் அப்படி இங்கே காமன் எடுத்துகிட்டு இந்தியக்கும் இருக்கிற மைனஸை கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் இது என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் சாரி கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் சொல்லிட்டு நம்ம க்ளப் பண்ணி எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது ரெண்டு இது க்ளப் பண்ணி எழுதிட்டோம். ஓகே ஒன்றுமே இல்லை. ஓகே ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் ப்ளஸ் ஒர்க் டன் பை எனி அதர் ஃபோர்ஸ், ஏதாவது வேறு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு இல்லை வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டபிள்யூன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஓகே ஸோ ஈஸி லைக் இப்போ வந்து நம்ம என்ன அசம்ஷன் பண்ணுறோம்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் தான் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில். ஸோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகலை, திரும்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த சார்ஜ் எதுவுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ இப்போ 0 வந்துடுச்சுன்னா இப்போ இந்த மைனஸ் டேர்ம் இருக்கிறத வந்து நம்ம அந்த பக்கம் போட்டோம்னா கைனடிக் எனர்ஜி ஃபைனல் இனிஷியல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ 80% ஆஃப் த கேசஸ் ஆஃப் த சம்மில் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் எனர்ஜி சம்மந்தப்பட்ட சம் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ இப்போ லைக் இப்போ அதே லைக் இப்போ ஒர்க் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து சம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கு, ஃப்ரிக்ஷனல் ஒர்க் வந்து ஒரு 5 ஜூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த டேர்மில் வந்து இனிஷியல் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் இந்த ஒர்க் வந்து எவ்வளோ லைக் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயே ப்ளஸ் பண்ணிடலாம். இல்லைனா இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம போட்டோம்னா கூட நமக்கு வந்துடும். ஓகே இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் சொல்லியே நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போது 5 kg பாடி இருக்குது, அது வந்து தரைக்கு வருது. ஓகே இது வந்து 10 மீட்டர்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே ட்ராப்பு அதில் யூஇசிக்கல் 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இது அந்த தரைக்கு முன்னாடி வந்து அது எவ்வளோ வெலாசிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஓகே ஸோ இதுக்கு என்ன சார் நீங்கள் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மை வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் நம்ம அப்படியே என்ன படித்தோமோ அப்படியே எழுதணும். ஸோ கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல். சரி ஒர்க் எதுவுமே ஆக்ட் ஆகலை. ஸோ லைக் ஒர்க் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால எதுவுமே வரல, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுவும் ஏர் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இருக்குன்னு சொல்லலை. ஸோ நம்ம எதுவுமே பண்ணல. ஓகே கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல். ஓகே இப்போது கைனடிக் எனர்ஜி இனிஷியல் வந்து என்னது ½ m இன்ட்டு v ஸ்கொயர் வந்து 0. ஸோ ப்ளஸ்ஸு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம இதை வந்து நம்ம கிரவுண்டாக வச்சுப்போம். இதை வந்து லைக் நம்ம வந்து இதை கூட கிரவுண்டாக வச்சுக்கலாம், இல்லை நம்ம இதை கூட கிரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ கிரவுண்டுன்னு சொல்கிறது எப்படி நீங்கள் அசியூம் பண்ணணும்னா ஒரு பாடி இருக்குன்னா இப்போது நம்ம வந்து இதை வந்து கிரவுண்டாக அசியூம் பண்ணிட்டோம்னா நம்ம கிரவுண்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் முன்னாடி படித்தோம், திரும்பி கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இப்போ கிரவுண்டை வந்து நம்ம கீழே அசியூம் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து மேலே இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவாக எடுப்போம். ஸோ நான் கீழே வந்து நம்ம கிரவுண்டை அசியூம் பண்ணிப்போம். ஓகே இதுதான் கிரவுண்டு. ஸோ 5 kgலேருந்து இந்த கிரவுண்ட்லேருந்து இந்த 5 kg எவ்வளோ மேலே இருக்குது, 10 மீட்டர் மேலே இருக்குது. ஸோ m இன்ட்டு g இன்ட்டு 10 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல். கைனடிக் எனர்ஜி ஃபைனல் எவ்வளோ இருக்கும், ½ இன்ட்டு மாஸ் அது 5 இன்ட்டு திரும்பி வெலாசிட்டிக்கா ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு எவ்வளோ அது தெரியாது நமக்கு அந்த பாயிண்ட்டில். ஸோ ப்ளஸ்ஸு திரும்பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல். ஸோ இப்போ கிரவுண்டை இதுவாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா x = 0 தான் இருக்கும். லைக் நம்ம ஜஸ்ட்டு இந்த டச் ஆகிற அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் தவிர்த்து நம்ம அதனால் வந்து நம்ம x = 0ன்னு சொல்லிட்டு தான் நமக்கு வரும். அதனால் mg × 0. ஸோ இதுவும் 0 ஆயிரும், ஸோ இதுவும் 0 ஆயிரும். ஸோ mg இப்போ வந்து m கேன்சல் ஆயிரும், 5 தான் இருந்தது கேன்சல் ஆயிரும். ஸோ 10 இன்ட்டு கிராவிட்டி வந்து 10 அசியூம் பண்ணிப்போம். ஸோ 10 × 10 இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர்னு வந்துடுமா. திரும்பி இதோட ரூட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சராக வந்துடும். ஸோ ஐம் நாட் ராங், கரெக்டாக. ஸோ √200 வேல்யூ எப்படி எழுதலாம் நீங்கள்,
இப்போ வந்து லைக் இந்த மாதிரி எக்ஸாமில் வந்துச்சுன்னா நீங்கள் ரூட் 200க்கு வந்து இது லைக் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்பர்சம் ப்ராசஸ். ஸோ நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். 1 மினிட். ஆ ஓகே 1 மினிட். ஓகே ஸோ இப்போ வந்து ரூட் 200 இருந்துச்சுன்னா இட் கேன் பி ரிட்டன் அஸ் 2 × 100. ஸோ நமக்கு 100க்கு என்ன தெரியும், நமக்கு 10ன்னு தெரியும். 10 தூக்கி வெளில வச்சிடும், 2 இருக்கும். திருப்பி ரூட் 2 என்னது, ரூட் 2 வந்து நம்ம 1.414ன்னு சம்திங் தெரியும். ஸோ 1.414 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 114.14. ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ லைக் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொஞ்சம் இது டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் இந்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நோ ஆன்சர் லீக்கிங். ஸோ அது ஆன்சரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அது தெரியாமல் மார்க் பண்ணியிருந்தது. ஸோ இப்போது இந்த கொஷினில் என்ன சொல்லுதுன்னா, இப்போது வந்து இது வந்து கொஷினு, இது ஒரு கொஷினு, இது வந்து ஸ்ப்ரிங்கு. ஸோ இப்போ ஸ்ப்ரிங் வந்து தொங்குது. ஸ்ப்ரிங் வந்து லைக் இந்த பாயிண்ட்லேருந்து தொங்குது. ஸோ இது வந்து மாஸ் வந்து எம்மு. திரும்பி வந்து எம்ஜி வந்து லைக் இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால எம்ஜி ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ கிரவுண்டிலேருந்து அந்த மேலே அந்த பாடி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, திரும்பி வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால நம்ம இப்போ என்ன பண்ணோம், இது வந்து ஃபால் ஆகுது. ஓகே, கீழே வந்து ஃபால் ஆகுது. இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு இந்த ஸ்ப்ரிங்னால் எவ்வளோ விரிய முடியும், அப்போனா எவ்வளோ கீழே வர முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓகே, சாரி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்னன்னா, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதில் மாஸ் எம் வந்து தொங்குது. ஸோ எம்ஜி வந்து கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ இது எம்ஜி தான் ஃபோர்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது இந்த பாடியை வந்து ஃப்ரீயாக நம்ம ஃப்ரீ மோஷனில் விட்டோம்னா அது வந்து எவ்வளோ வரைக்கும் கீழே ரீச் ஆகி அது வந்து லைக் இது எவ்வளோ வரைக்கும் கீழே ரீச் ஆகி அது வந்து எவ்வளோ விரியும்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. அதை எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லைக் இது நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோ, என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு ஹெச், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஒரு தடவை. கரெக்டு, எம்ஜி இன்ட்டு எக்ஸ் தான் கரெக்டு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம கிரவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். ஓகே, திரும்பி கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் நமக்கு என்னென்னு தெரியுமா, தெரியாது. ஸோ ஸ்ப்ரிங்கோட கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு தெரியுமா, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரியுமா, ½ kx². அது வந்து ஃபஸ்ட்டு இது லைக் ஸ்ப்ரிங் வந்து இனிஷியலாக விரியவே இல்லை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ஆஃப் தட் ஸ்ப்ரிங் வந்து 0ன்னு வந்துடும். ஓகே, இப்போது நம்ம வந்து லைக் இப்போது வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் பார்க்குறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் வந்து ½ kx² ஃபார் த ஸ்ப்ரிங் இருக்கும். ½ kx² ஃபார் த ஸ்ப்ரிங்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் பாடி ஏதாவது இருக்குமா, நம்ம கிரவுண்டை வந்து கீழே அசியூம் பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த ஹைட் வந்து இப்போ கிரவுண்ட் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். எக்ஸ் வந்து விரிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஸோ அப்போனா லைக் அந்த இது ஹெச் வந்து எவ்வளோ இருக்கும், நம்ம அந்த டிஸ்டன்ஸ் அப்போ விரிஞ்சதுக்கப்புறம் 0 ஆயிரும். ஸோ அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் பாடி இஸ் வந்து 0 ஆயிரும். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் பாடி என்னவாக இருக்கும், இப்போது இந்த ஹையஸ்ட்டு வந்து நம்ம இது இந்த பாடி வந்து விரிஞ்சிருக்குன்னா அது வந்து லைக் ஒரு வெலாசிட்டியோட கீழே வந்துட்டு திரும்பி
இப்போ ஒரு பாடி வந்து இப்போ இது ஸ்ப்ரிங் ஆட்டம் ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு இடத்துல கீழே இறங்கிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஹோல்ட் ஆகும், லைக் அந்த இடத்துல வந்து நிற்கும், நின்றுட்டு திரும்பி மேலே போகும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? ஸோ அது வந்து கைனடிக் எனர்ஜி அந்த இடத்துல வந்து இது ஜீரோவாக இருக்கும், ஏன்னா வெலாசிட்டி வந்து அந்த இடத்துல வந்து ஜீரோ. ஸோ வெலாசிட்டி ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல், திரும்பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங்கு இனிஷியல் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல், திரும்பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங்கு ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் பாடி வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பாடி வந்து நமக்கு ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் வந்து கைனடிக் எனர்ஜி ஃபைனல் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. கைனடிக் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோன்னு தெரியும். திரும்பி பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸ்ப்ரிங் எனர்ஜி ஓட இனிஷியல் வந்து ஜீரோ. இப்போது நம்ம அப்படின்னா என்ன பண்ணணும்னா mgh இஸ் ஈக்குவல் டு ½ kx². ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இப்போ ஹெச்ன்னு சொல்கிறது என்னது எக்ஸு. ஓகே, ஏன்னா எக்ஸு தான் வந்து டிஸ்டன்ஸு மேலே போயிருக்கு. ஓகே, மேலே இருக்குது அந்த டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அதனால் இந்த பக்கம் 2 வந்து அந்த பக்கம் போட்டோம்னா 2mg டிவைட் பை k இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட்டாக ஆன்சர் வந்துடும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் தான் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போது நம்ம இந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயம் நான் பார்க்கணும். இப்போது லைக் நம்ம இந்த கொஸ்டினில் வந்து ஜஸ்ட் ஒரு புள்ளி எடுத்து கொடுத்துட்டாங்க நமக்கு. இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. ஸோ எந்த ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால வந்து எந்த ஒர்க்கும் நடக்காது. ஸோ இப்போ வந்து லைக் அந்த இது ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த பாடியுமே வந்து டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகும். ஸோ ஆனால் இந்த ஸ்ட்ரிங்குமே அந்த ஸ்ட்ரிங்குமே வந்து ரெண்டுமே இன்டர் கனெக்டட். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட்னால ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் ஒரே டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த பாடியை வந்து நம்ம இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருந்து நம்ம கீழே போட்டோம்னா அது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். இந்த ஸ்ப்ரிங்கும் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். நம்ம இந்த கொஸ்டினில் இப்போது நம்ம வந்து இந்த பாடியை வந்து இந்த பொசிஷன் மீன் பொசிஷன் இப்போ வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிற பொசிஷன் வந்து நம்ம கிரவுண்டுன்னு எடுத்தோம்னா இதை வந்து நம்ம கிரவுண்டுன்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா இப்போ கிரவுண்டுன்னு அசியூம் பண்ணோம்னா கீழே வந்து நம்ம நெகட்டிவாக எடுப்போம், நெகட்டிவ் எக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ இப்போ இனிஷியலி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் பாடி எவ்வளோ? ஜீரோ. ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஜீரோன்னு லைக் கிரவுண்டுன்னு அசியூம் பண்ணிட்டோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் இது ஸ்ப்ரிங் எவ்வளோ? ஜீரோ. கைனடிக் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோ? ஜீரோ. எதுவுமே அந்த பாடி எதுவுமே மூவ் ஆகலை. ஓகே, இப்போது கைனடிக் எனர்ஜி ஃபைனல் அது எவ்வளோ? அதுவும் ஜீரோ. ஏன்னா மேக்ஸிமம் பொசிஷன் வரைக்கும் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. திரும்பி கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் பாடி எவ்வளோ? இப்போ பொட்டன்ஷியல் பாடி வந்து m × g × h வந்து இப்போ டவுன்வர்டு அந்த கிரவுண்ட்லேருந்து கீழே வந்திருக்கனால அது வந்து நெகட்டிவில் எடுக்கணும், நெகட்டிவ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். திரும்பி நம்ம ஸ்ப்ரிங் எனர்ஜி அந்த ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கும் ஃபைனலு? ஸோ அது வந்து ½ k × x². ஏன்னா இது லைக் அந்த வந்து லைக் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, ஜீரோ பொசிஷன்லேருந்து நமக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ½ x² சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ இப்போது இது 0 இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங்கு இனிஷியல் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தட் பாடி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் ஸ்ப்ரிங்கு ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் ஸ்ப்ரிங்கு. ஓகே, ஸ்ப்ரிங் எனர்ஜி potential energy of that body. ஓகே, ஸோ ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் வந்து நமக்கு ஜீரோ. ஓகே, திரும்பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் இனிஷியல் வந்து நமக்கு எவ்வளோ? அதுவும் ஜீரோ. ஏன்னா வந்து எக்ஸ்டெண்ட் எதுவும் ஆகலை. கைனடிக் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோ? அதுவும் ஜீரோ. ஏன்னா வெலாசிட்டி லைக் அந்த பாடி வந்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறதுனால வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி ஜீரோ.
இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபைனல் அதுவும் 0, ஏன்னா மேக்ஸிமம் பொசிஷனில் நம்ம எடுக்கிறோம். மேக்ஸ் பொசிஷனில் வி ஆர் லுக்கிங் த மேக்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் ஸ்ப்ரிங் எவ்வளோ, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட் பாடி அது வந்து நமக்கு தெரியும். ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் தட் ஸ்ப்ரிங் எவ்வளோனா 1/2 × k × x² ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பாடி எவ்வளோ m × g × h. எம்னு என்னது, அது மாஸ் ஆஃப் தட் பாடி, g வந்து கிராவிட்டி, திரும்பி h வந்து ஹைட்டு எவ்வளோ போயிருக்கோம். பட் நம்ம என்ன அசியூம் பண்ணோம், நம்ம வந்து கிரவுண்டை வந்து நம்ம எங்கே அசியூம் பண்ணோம், கிரவுண்டை வந்து இப்படி அசியூம் பண்ணோம். ஸோ கீழே வந்து போகிறது தான் வந்து நமக்கு ஹெச். ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்குது, எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போடணும். ஸோ அதில் இதை ப்ளஸ்ஸை தூக்கிட்டு ஹெச் இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருணும். இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன எல்லாமே 0 தான். ஸோ அப்போனா எம்ஜி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 × k × x². ஸோ இப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2mg k = x. ஸோ போன கொஸ்டின் ஆன்சரு இந்த கொஸ்டின் வந்துடுச்சு. ஸோ 2 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் இருக்கலாம், அதுதான் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போய் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ்க்கு இது லாஸ்ட் கொஸ்டின் வச்சுப்போம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே, சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது லைக் இந்த பாடி வந்து 200 மீட்டர் வந்து ஒரு ஹைட்டில் இருக்குது. அது வந்து ஜக்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம ஒரு ஃபைனல் லைக் ஒரு லேண்டுக்கு வந்துடுது. அதுதான் 0 கொஸ்டின். ஓகே, அது லேண்டுக்கு வந்துட்டு திரும்பி அதோட வெலாசிட்டியை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஸோ இது கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? எஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாடி ஆரோ மார்க்னா 12 மீட்டர்/செகண்டில் இந்த பாடி வேகமாக வந்துட்டுருக்கு. 200 மீட்டரில் வந்து ஹைட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம்ஜிஹெச் போடுவோம். எம் வந்து இது மாசு இன்ட்டு ஜி வந்து 10 கிராவிட்டி போகுது, ஹெச் வந்து 200 கொடுத்துட்டாங்க. ப்ளஸ்ஸு கைனடிக் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோ 1/2 × 10 × 12² இஸ் ஈக்குவல் டு அதை கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி. திரும்பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் எவ்வளோ 0, ஏன்னா கிரவுண்டு வந்துருச்சுன்னா அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். திரும்பி 1/2 × இது மாஸ் இன்ட்டு திரும்பி வெலாசிட்டிஸோட ஸ்கொயர். இதுதான் வெலாசிட்டி, இந்த இடத்துல என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாசு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். திரும்பி ஓகே ஃபைன், இது மட்டும் இருக்கா போதும். ஸோ இப்போ 2000 ப்ளஸ் 144 இது 145/2 வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போது பார்க்கணும். ஸோ ஓகே, லைக் 20,000 அதெல்லாம் வேணாம், நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் நம்ம கேல்குலேஷன்லாம் நம்ம இப்போ பண்ணோம்னா வெலாசிட்டி வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், தானே 2000 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1/2 × v². இப்போ 2 தூக்கி நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி விட்ருவோம். 4000 ப்ளஸ் 144 இஸ் ஈக்குவல் டு v². ஸோ 4144 இஸ் ஈக்குவல் டு v². ஸோ √4144 இஸ் ஈக்குவல் டு v². ஸோ இப்போ வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் 4144 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா இப்போ 2 டைம்ஸ் எடுக்கணும், 6 எடுக்கணும். இதெல்லாம் வந்து நான் லைக் இப்போ வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தெரிலனா லாங் டிவிஷன் மெத்தடு டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் அடிங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு வீடியோ வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் என்னெல்லாம் அசியூம் பண்ணணும், லைக் எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து லைக் தெரிஞ்சவங்க சொல்கிறேன். ஸோ இப்போ 2 டேர்ம் தான் எடுக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது லாஸ்ட்லேருந்து வந்து. ஸோ ஈவன் நம்பர்ஸ் 6 எடுத்து 36 வரும். ஸோ இங்கே வந்து லைக் 11 டேபிளில் வந்து 5 6 போச்சுன்னா 10 9 8 7 6 5 வந்துடும். இங்கே 0 வந்துடும். 4 ரெண்டுமே இறக்கணும். ஸோ இப்போ 6 வந்து இருக்குன்னா இதை வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 ஆயிரும். ஸோ 1 2 திரும்பி எவ்வளோ வரும், 4 வந்து 1 2 4 × 4 எவ்வளோ 16 8 9. ஸோ
ஸோ இப்போ ஃபோர் 96ன்னு சொல்லிட்டு வரும், 496. ஸோ இப்போ 64 பாயிண்ட் சம்திங் எதாவது இருக்கும். ஸோ 64 மட்டும் அப்ராக்சிமேட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய் பாய்.